நான் தான் ஓங்காரம். தனது சுயநலத்திற்காக ஜகத்தில் உள்ள ஜீவராசிகளை துன்புறுத்துவோருக்கு கொடிய விஷமாக இருப்பேன். ஆனால் மக்களின் நன்மைக்காக பாடுபட்டு தியாகத்தையும் அன்பையும் தன்னுள் கொண்டுள்ள மனிதர்களுக்கு நான் சுகங்களையும் செல்வங்களையும் தரும் களஞ்சியம். நான் தான் ஓங்காரம். சக்தி மாதாவின் சொல்லினால் பெண்மயமான வனத்தை நிர்மாணித்த பார்வதி பக்தருக்காக பரம்பொருளின் கடமையை எடுத்துரைக்கிறாள். ஆனால் ஒரு பக்தரின் மனவிருப்பத்தின் ரகசியத்தை பரம்பொருள் மூலம் கேட்ட பார்வதி அதிர்ச்சி அடைகிறாள். சக்திவனத்திற்கு வருகை தரும் அழைப்பை நாரதர் சாமர்த்தியமாக தட்டிவிடுகிறார். ராஜஜோதிடர் பிரதமேசர் மூலம் சிவபார்வதி காமியாக வனத்திற்கு வந்த செய்தியை கேட்டு மகாராஜா இலாவும் மகாராணி விஜயாவும் மனம் மகிழ்ந்து சக்திவனத்திற்கு வருகிறார்கள். அதிர்ச்சியடைந்த நாரதர் மகாராஜாவிற்கு சக்திவனத்தின் ரகசியத்தை கூற முடியாது தவிக்கிறார். தனது கணவன் மகாராஜா இலா பெண்ணாக மாறியதனால் மகாராணி விஜயா வருத்தம் கொள்கிறாள். பரம்பொருள் மூலம் மகாராஜா இலா பெண்ணாக மாறியதன் நன்மையை பற்றி கேட்டும் விஜயா சாந்தமடையவில்லை. தேவி பார்வதி கூறிய உண்மை மூலம் தான் தாயாக முடியாது என்று கேட்டு விஜயா கண்ணீர் வடித்து வருத்தமடைகிறாள். ஆனால் இலாவிற்கு பரம்பொருள் கூறிய உண்மை மூலம் புதன் போன்ற மிக ஒளிமயமான மகன் பிறப்பான் என்று கேட்ட அதேபோல் இந்த சக்திவனத்தில் பிரவேசித்ததும் மகாராஜா இலா பெண்ணானார். ஆனால் நீ கவலை கொள்ளாதே. எவ்வாறு கவலை கொள்ளாமல் இருப்பது? என் மனதில் அம்பு பாய்ந்தது போல் உள்ளது. நானும் இளவரசன் வேண்டும் என்று தங்களை ஆராதனை செய்தேன். ஆனால் அதற்காக இந்த விசித்திரமான பலன்தான் கிடைத்தது. இது நடக்க வேண்டிய நிகழ்ச்சி மகாராணி. இதற்காகத்தானே நான் திருவிளையாடல் புரிந்தேன். இலா பெண்ணாக மாறியதன் விளைவு நன்மையில் முடியும். நான் தங்களுடன் எவ்வாறு வாழ முடியும் மகாராஜா? தாங்கள் ஆணாக இருந்து இப்போது ஒரு பெண்ணாக மாறிவிட்டீர்களே. நான் தங்களது மனைவியா இல்லையா என்பது எனக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை மகாராஜா. எனக்கு புரியவில்லை. பிரபு, தாயே, தாங்கள் எமக்கு அளித்த நிலைமை என்ன? என் மீது கருணை காட்டுங்கள் மகாதேவா. எனது சுவாமிக்கு முன்பிருந்த அதே வடிவத்தை தாருங்கள் பரம்பொருளே. இது முடியாத ஒன்று மகாராணி விஜயா. விதி எழுதி வைத்ததன் படி இதற்காக மகாராஜா இலா பெண்ணாக மாறினானோ அந்த செயல் முடிவடையாமல் அவன் ஆடவனாக முடியாது. பிரபு, எமது நாட்டு மக்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தால், மகாராஜா பெண்ணாக மாறியதை அறிந்தால் நாட்டில் அராஜகம் பரவிவிடுமே. அரசியல் நிலைமை சின்ன பின்னமாகிவிடும் மகாதேவா. அவ்வாறு ஏதும் நடக்காது விஜயா. மகாராஜா இலாவின் நாட்டு மக்கள் தர்மம் மற்றும் நற்சிந்தனை கொண்டவர்கள். அவர்கள் உன்னை, மகாராணி விஜயாவை, தமது நாட்டின் தலைவியாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நாட்டு மக்கள் இளவரசன் வேண்டும் என்று மிகவும் கவலையோடு ஏங்குவதில்லையா? மக்கள் மட்டுமா? எங்களுக்கும் உள்ளது மகாதேவா. எமது ஒவ்வொரு நாளும் இளவரசனின் வருகையை தான் எதிர்நோக்கி இருக்கிறது. ஆனால் திடீரென்று நடந்த இந்த நிகழ்ச்சியினால் எனது மதி மழுங்கிவிட்டது மகாதேவா. எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. மகாராஜா இந்த வடிவத்தில் இருந்தால் நான் ஒரு இளவரசனை எவ்வாறு பெற முடியும்? நாரதா, இந்த திருவிளையாடலின் ரகசியம் பரம ரகசியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பரம்பொருளே, தங்களது விருப்பம்தான் என்ன? என்ன யோசிக்கிறாய் தேவி? நீ கூற நினைப்பதை வெளிப்படையாக கூறு. மகாராணி விஜயாவின் சந்தேகங்களை போக்குவது உனது கடமை மட்டுமல்ல,
தர்மமும் கூட. மகாராணி விஜயா, நான் உன்னிடம் கசப்பான உண்மையை கூறுகிறேன். மனதை கல்லாக்கிக் கொண்டு கேள். உன் பூர்வ ஜன்ம பாவத்தின் காரணத்தால் இந்த ஜன்மத்தில் நீ மகனை பெறும் பாக்கியத்தை இழந்து விட்டாய். இல்லை, இல்லை தாயே, எனக்கு அதிர்ச்சியை தராதீர்கள் தாயே, அதிர்ச்சியை தராதீர்கள் தாயே. பல எதிர்பார்ப்புகளுடன் தங்கள் திருவிடைகளை சரணடைந்தேன். எனது பலகால விருப்பங்களை சின்னாபின்னமாக்காதீர்கள் தாயே. இறைவா சிவசங்கரா, தாங்கள் சர்வசக்திமான் அல்லவா? தங்கள் மீது பக்தி கொண்டார் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் பனி போல் அகன்றி விடும் அல்லவா? இந்த நினைவோடுதான் நான் தங்களை ஆராதித்தேன். தங்களை மதித்து இவ்வாறு ஆராதனை செய்வோருக்கு இப்படித்தான் தண்டனை கிடைக்குமா? எனக்கு இந்த தண்டனை வேண்டாம் மகாதேவா. எனது இதயத்தை சுக்குநீராக்காதீர்கள். கருணை காட்டுங்கள் மகாதேவா. இன்னொரு கசப்பான உண்மையையும் கேட்க வேண்டும் மகாராணி. நீ என்னை ஆராதனை செய்து வந்தாய்தான். ஆனால் உனது மனம் சிவ பக்தியில் அல்ல, மகனை பெறும் எண்ணத்தில் மூழ்கி இருந்தது. நீ பக்தி செலுத்தும் போது சிவலிங்கத்தில் சிவத்தை அல்ல, புத்திர மோகத்தினால் புதனை கண்டாய். ஏனென்றால் புதன் போன்ற மகனை பெற விரும்பினாய். இந்த கசப்பான உண்மையை நீ ஏற்க மாட்டாயா விஜயா? தாங்கள் கூறுவது உண்மைதான் மகாதேவா. மகனை பெற வேண்டும் என்று எனது மனது மிகவும் துடித்தது. எனவே புதனை தவிர வேறு எவரையும் என்னால் நினைக்க முடியவில்லை. ஆயினும் நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை விஜயா. உனக்கு புதன் போன்ற மகனே கிடைக்கப் போகிறான். ஆனால் நீ அவனை பெற்றெடுக்க மாட்டாய். அவனை பெறப்போகிறவள் இலா. இலா, உனது உடல் இறைவன் திருவிளையாடலால் பெண்ணாக மாறிவிட்டது. ஆனால் ஆத்மாவானது மகாராஜா இலாவினுடையது. மகாராஜா, நீ ஆண் இலாவாக மகனை பெற விரும்பினாய் அல்லவா? உன் பெண் வடிவத்தில் அது நிறைவேறும். உனக்கு சம்மதம்தானே? நாராயண நாராயண. விஜயா, இதனால் வருத்தம் கொள்ளாமல் மகிழ்ச்சி அடைய வேண்டியது அவசியம். இப்போது உன் முன்னால் இன்னொரு உண்மையும் வெளிப்படுத்தியாக வேண்டும். பெண்ணின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எனது விருப்பத்தினால் இறைவன் சிவன் இந்த பெண்மயமான சக்திவனத்தை ஏற்படுத்தினார். இந்த படைப்பின் காரணத்தினால் உனது கணவன் பெண்ணாகவும் மாறிவிட்டான். புதன் போன்ற மகனை பெற்றெடுப்பதற்காக. மகாராணி, மகாராஜா இலாவின் தீவிரமான சிவபக்தியினால் ஈர்க்கப்பட்டும் மற்றும் புதனின் தாய் பாசத்தை வெற்றி கொள்ள வைக்கவும் இந்த திருவிளையாடலை புரிந்தோம். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. அனைத்தும் அறிந்தவரே, தங்களது திருவிளையாடலின் பொருள் மிக அற்புதமானது. தாங்கள் தங்களது பக்தரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பல வேடங்களை தரிக்கிறீர்கள், பல திருவிளையாடல்கள் புரிகிறீர்கள். தாங்கள் தன்னியர் பரம்பொருளே, தாங்கள் தன்னியர். தாய் பார்வதியே, தங்கள் பெருமையும் அற்புதமானது. தாங்கள் இருவரும் எனக்காக இதை செய்தீர்களா? பரம்பொருளே, தாயே பார்வதி, தாங்கள் எனது விருப்பத்தை நிறைவேற்றாவிடிலும் அது தானாக நிறைவேறிவிட்டது. தாங்கள் உண்மையிலேயே மகான்கள், பெரும் மகான்கள். தூய்மையான மனதுடன் கவலையின்றி இந்த உண்மையை ஏற்றுக்கொள். பெண்களின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்ட மகாராஜா இலாவின் நாட்டை ஆட்சி செய். தாயே,
இனி என்றென்றும் எனது சுவாமி பெண்ணாகவே இருப்பாரா? இல்லை தாயே, இல்லை. இவ்வாறான தண்டனையை தராதீர்கள் தாயே. தேவி பார்வதி, மகன் பிறந்த பிறகு மகாராஜா இலா இன்னும் பெண்ணாகவே இருப்பதில் எந்த பலனும் இல்லை. மகாராணி விஜயாவின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். தங்களது ஆணை சுவாமி. மகாராணி விஜயா, உனது சுவாமியின் பிரிவு உனக்கு அதிக காலம் நீடித்து இருக்காது. இவர் 1 மாதம் பெண்ணாக, பிறகு 1 மாதம் ஆணாக மாறி உன்னை சந்தித்துக் கொண்டிருப்பார். என்ன கூறுகிறீர்கள் தாயே? இது நடக்க முடியுமா? இந்த ஜகத்தில் நடக்க முடியாதது எதுவும் இல்லை விஜயா. தேவி பார்வதியின் மனதில் கருணை நிறைந்துள்ளது. ஒரு தாயின் கடமையை செய்யப் போகும் மகாராஜா இலா உன்னை சந்திப்பான். 1 வருடத்திற்கு பிறகு இளவரசனுடன் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவான். இருவரின் விருப்பமும் நிறைவேறும். நாராயண நாராயண. அனைத்தும் அறிந்தவரே, இன்று அற்புதங்களுக்கு மேலாக அற்புதங்களை நிகழ்த்துகின்றீர்களே. ஆனால் இவ்வாறான அற்புத நிகழ்ச்சிகளை இந்த நாரதிடம் ஏன் நிகழ்த்தவில்லை? 1 வருட காலம் நல்ல முறையில் உமது நாட்டை ஆட்சி செய்து மக்கள் மத்தியில் ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் என காட்டு. நான் தங்களின் ஆணையை சிறுமேற்கொள்கிறேன். தேவி இலா, இந்த காமியாக வனத்தின் மற்றொரு கோடியில் புததேவன் இப்போதும் சிவ ஆராதனையில் மூழ்கியிருக்கிறான். நீ அவனிடம் சென்று உனது விருப்பத்தை சமிக்ஞை செய். மகாராணி விஜயா, இலாவிற்காக பிரார்த்தனை செய். நன்றாக புரிந்து கொள். மகாராஜா இலாவின் ஆடவன் கடமையை நீ மெல்ல மெல்ல நிறைவேற்ற வேண்டும். சென்று உனது கடமையை நிறைவேற்று. தங்கள் ஆணை தேவி. மகாராஜா, மகாராஜா, நானே தங்களை யோகி புதனிடம் அழைத்துச் செல்கிறேன். என்னுடன் வாருங்கள். இனி என்ன தேவி? எனது விருப்பம் தாங்கள் மீண்டும் பழைய வடிவத்தை தரித்து சிவனாக கைலாயத்திற்கு செல்ல வேண்டும். ஆயினும் என்ன தேவி? இந்த பெண்மயமான சக்திவனத்தின் சுகத்தை இன்னும் சிறிது காலம் அனுபவிக்க வேண்டும். இந்த வாய்ப்பு மீண்டும் மீண்டும் கிடைக்காதே சுவாமி. உனது விருப்பம் போல் ஆகட்டும். சிஷ்யா நாரதா, எப்போது உனது குருவை மறந்துவிட்டாய் என்று தோன்றுகிறது. இல்லை, வணக்கம் குருதேவா. ஆனால் தாங்கள் இங்கு எப்படி? சிவபார்வதியின் லீலை அற்புதமானது நாரதா. நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதது நடந்து விடுகின்றது. ஆனால் நடக்கும் நிகழ்ச்சியின் ரகசியத்தை அறிவது கடினமாகிறது. தாங்கள் கூறுவது அனைத்தும் உண்மைதான் தேவகுரு. சிவன் நடத்தி வருகின்ற அற்புத திருவிளையாடல்களை எல்லாம் நான் கண்டுகொண்டும் இருக்கிறேன். நீ சிவனின் திருவிளையாடலை கண்டாயா நாரதா? சிவன் பார்வதி எங்கே? அங்கு பாருங்கள் தேவகுரு. இருவரின் அற்புத வடிவத்தை பாருங்கள். ஓம் நமச்சிவாய. தங்களது தரிசனம் கண்டு நான் தன்யனானேன். தேவகுரு, மறந்தும் கூட தாங்கள் சக்திவனத்திற்குள் சென்று விடாதீர்கள். இல்லை என்றால் தாங்கள் பெண்ணாகி விடுவீர்கள். நீ என்னை பற்றி கவலை கொள்ளாதே நாரதா. உன்னை கவனித்துக்கொள். பக்தி பரவசத்தின் வசப்பட்டு நீ சக்திவனத்திற்குள் சென்று விடாதே.
இல்லை என்றால் உன்னை என்னுடைய மிக சிறந்த சிஷ்யனை நான் இழக்க நேரிடும். தேவகுரு, நான் இறைவன் சிவனும் தாய் பார்வதியும் அழைப்பு விடுத்தும் கூட அங்கு செல்லவில்லையே. நான் மிக எச்சரிக்கையாக இருக்கிறேன். அருள் கூர்ந்து ஒன்று கூறுங்கள். சொர்க்கத்தில் உள்ள பிரகஸ்பதி ஆசிரமத்தை விட்டு தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? நான் புதனை காணச் செல்கிறேன். நான் இப்போது அவனை காண்பது மிகவும் அவசியமாகிறது. புதனை காண்பது அவசியமாகின்றதா? என்ன காரணம்? இந்த கேள்விக்கான பதில் சிறிது காலத்திற்கு பிறகு உனக்கு கிடைத்துவிடும் நாரதா. நாராயண நாராயண. தேவகுரு பிரகஸ்பதி கேள்வியை கேள்வியாகவே நிறுத்திவிட்டாரே. ஏன் பதில் கூறவில்லை நாரதா? இந்த ரகசியத்தையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் நாரதா. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. கிரக இளவரசா புதா, உனது மன விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேறும். தேவகுரு பிரகஸ்பதி, தங்கள் தரிசனம் கண்டு நான் தண்ணியின் ஆனேன். தங்களது ஆசை கிடைத்ததால் எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. எனது தவம் நிச்சயம் வெற்றி பெற்றுவிடும். உனது தாயின் கலங்கம் போக நீ செய்தது அனைத்தும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. எனக்கும் முழு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. இறைவன் சிவனின் அருளினால் உன்னுடைய தவம் வெற்றி பெறும். தாராவும் கலங்கத்திலிருந்து விடுபடுவார். மகனே புதா, உன்னுடைய மகனின் தவத்தை பற்றி நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வந்துள்ளேன் தேவி தாரா. எனது எண்ணமும் அதுதான் தேவகுரு. நீ கவலை கொள்ளாதே. இறைவன் சிவனும் தாய் பார்வதியும் விசித்திரமான திருவிளையாடல் புரிகிறார்கள். அதனுடைய உத்தேசம் உன் மகனின் தவன் வெற்றி பெறுவதற்கு மட்டும்தான். இப்போது புதனுக்கு அவனுடைய உரிமைகளை தர நேரம் வந்துவிட்டது தேவகுரு. இவனை மகனாக ஏற்று இவன் மனதிலுள்ள சுமையை அகற்றுங்கள். நமது இறைவன் சிவன் தாமே புதனின் ஆராதனையால் அகமகிழ்ந்து அவனுக்கு தவத்தின் பலனை அளிக்காத வரையிலும் நாமெல்லாம் தாங்கள் கூறுவதை கேட்கையில் அதுவரையிலும் என் களங்கம் போகாதா? நான் களங்கத்திலிருந்து விடுபடாத வரையிலும் புதனை தங்களது மகனாக ஏற்க மாட்டீர்களா? புதனை மகனாக ஏற்றுக்கொள்வதற்காக தர்மமும் நீதியும் கை கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் தேவி. நீயே புரிந்து கொள்ள முடியும். இனி என் மனதில் புதன் மீது வருத்தம் ஏதும் இல்லை. எனது மனமதில் புதன் மீது மகன் என்ற பாசம் இல்லாதிருந்தால் நான் சொர்க்கத்தை விட்டுவிட்டு புதனை காண இங்கேன் வர வேண்டும். தாங்கள் மிகவும் உயர்ந்த மகான் சுவாமி. தாங்கள் இவ்வாறு கூறி என் மனதில் உள்ள வருத்தத்தை, என் குற்ற உணர்வுகளை எல்லாம் போக்கிவிட்டீர்கள். மகனே புதா, தேவகுரு உன்னை மகனே என்று அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் இவர் உன்னை மனதால் மகன் என்று ஏற்றுக்கொண்டார். நீ பெரிய பாக்கியசாலி. இப்போது புரிந்து கொண்டேன். அன்று சந்திரனுடைய மகனிடம் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த புததேவனுக்கு ஏன் கோபம் வந்ததென்று. புததேவனே, இப்பொழுது நீ சந்திரனின் மகன் இல்லாமல் பிரகஸ்பதி மைந்தன் ஆகிவிட்டாய். உனது துன்பங்கள் அனைத்தும் சிவ ஆராதனை செய்வதால் பனிபோல் மறைந்துவிடும். நமச்சிவாய
என்ன ஆயிற்று சுவாமி? திடீரென்று தங்களுக்கு என்ன நேர்ந்தது? கேட்கிறாயா தேவி? ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை, பணிவான அழைப்பை கேட்கிறேன் சுவாமி. பரம்பொருளே, எனது படைக்கும் செயலானது தங்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் சின்னா பின்னமாகிக் கொண்டு இருக்கிறது. விரைவில் வாருங்கள் மகாதேவா, விரைவில் வாருங்கள் ஈசனே. தேவாதி தேவா மகாதேவா, தாங்கள் கையிலையில் இல்லாமல் இருப்பதால் காக்கும் செயலும் கடினமானது. விரைவில் வாருங்கள் மகேஸ்வரா, தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள். தேவி, சக்திவனத்தின் படைப்பும் பெண்மயமானதின் நோக்கமும் நிறைவேறியது. இனி திருவிளையாடலையும் முடித்துக் கொள்ள வேண்டும். நாம் விரைவில் கைலை செல்ல வேண்டும். பூலோகம் மற்றும் சொர்க்கவாசிகள் தாங்கள் இல்லாததால் பாதுகாப்பின்றி இருக்கிறார்கள். பரமேஸ்வரா, தாய் பார்வதியுடன் விரைவில் வாருங்கள். தங்களது தரிசனம் காணாமல் மிகவும் துடித்துக் கொண்டிருக்கிறோம். பரம்பொருளே, விரைவில் வாருங்கள். தரிசனம் தாருங்கள் ஈசனே, தரிசனம் தாருங்கள். என்ன ஆயிற்று சுவாமி? இனி நான் இறைவன் சிவனின் ஜடாமுடிக்கு திரும்ப வேண்டும் ரோஹிணி. நமது சந்திப்பு முடிந்தது. எந்த நேரத்திலும் இறைவன் சிவன் என்னை அவரிடம் வருமாறு அழைப்பு விடுக்கலாம். சுவாமி, சக்திவனத்தின் படைப்பு எனது விருப்பத்தினால் ஏற்பட்டது. எனது விருப்பம் இல்லாமல் இதை விட்டு தாங்கள் எவ்வாறு செல்ல முடியும்? உன் விருப்பத்தை நான் அவமதிக்கவில்லை தேவி பார்வதி. நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இல்லாத கையிலை வெற்றிடமாகும். அங்கு வரும் ஒவ்வொருவரும் நம்மை காண்பதற்கு துடிப்பார்கள். சந்திரன், நாகம், திரிசூலம், வரட்டும், வரட்டும். தங்களது ஆணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. விரைவில் இங்கிருந்து செல்ல வேண்டும் தேவி. காமியாகவனத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி நாம் விரைவிலேயே கைலைக்கு செல்ல வேண்டும். தங்கள் ஆணை சுவாமி. எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களைப் போலவே அறிவுள்ள அழகுள்ள மகனை என கழியுங்கள். கிரகத்தின் இளவரசரே, புதனே. தேவி, யார் நீ? ஓம் நமச்சிவாய. உனது தவம் நிறைவேறியது புதனே. உனது தாய் தாராவின் களங்கம் போனது. இனி நீ தேவி இலாவின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். இவள் மனம் விரும்பும் மகனை இவளுக்குத் தா. இலா, ஆம், இலா.
இவளுக்கு இந்த வடிவத்தை தரத்தான் இவ்வாறு திருவிளையாடலை புரிந்தோம். தாயே, தங்கள் திருவிளையாடல் அற்புதமானது. மகாராணி விஜயா, இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? நீ கனவு கண்ட இளவரசன் விரைவில் உனக்கு கிடைத்து விடுவான். செல், தலைநகர் சென்று அரசின் கடமைகளை செய். தங்கள் ஆணை தாயே. தங்களது அருள் எல்லையற்றது தேவாதி தேவா. தாயே பார்வதி, தேவகுரு கூறினார், என் மகனின் தவத்தை முடித்து வைக்க, எனது களங்கத்தை போக்க, மனுமைந்தன் இலாவிற்கு புதன் போன்ற மகனை அளிக்க திருவிளையாடல் புரிந்தீர்களாமே. தேவகுரு பிரகஸ்பதி, இப்போது மகிழ்ச்சி தானே? தமது பக்தருக்காக பல திருவிளையாடல்களை நடத்தும் தேவாதி தேவா, தங்களது ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு இன்னும் பெறுவதற்கு மீதம் என்ன இருக்கிறது? அனைத்தும் கிடைத்துவிட்டது ஈஸ்வரா. தேவி தாரா, உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிந்தன. இனி நீ தேவகுரு பிரகஸ்பதியுடன் ஸ்வர்கலோகம் செல். நான் பேறு பெற்றேன் தாயே. பரம்பொருளே, எம்பெருமானே, பரமேஸ்வரா, தாங்கள் விரைவில் சென்று விடுவீர்கள். அதற்கு முன்பாக என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நலமுண்டாகட்டும் நாரதா. எம்பெருமானே, எம்பெருமானே, பல காலத்திற்கு பிறகு தங்களது திருவடிகளை பற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது. தாயே, தங்களது சொல்லை கேட்டு நான் சக்திவனத்தில் பிரவேசித்திருந்தாலோ? நாரதனாக இல்லாமல் நாரதியாக இருந்திருப்பாய். பிறகு குறைந்தது 1 வருடம் வரை அந்த வடிவில் இருந்திருப்பாய். ஆயினும் தங்கள் இருவரின் அருளால் அவ்வாறு ஏதும் நடக்கவில்லை. தேவியிலா, இனி நீ 1 வருடம் வரையிலும் இந்த ஆசிரமத்தில் வசிக்க வேண்டும். உனது கணவனுக்கு சேவையும் செய்ய வேண்டும். கடந்த காலத்தை மறக்கவும் வேண்டும். இனி நாம் விரைவில் கைலை செல்ல வேண்டும் தேவி. தங்கள் ஆணை சுவாமி. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். தேவகுரு பிரகஸ்பதி, இனி தாங்கள் எனக்கு விடை கொடுங்கள். இறைவன் சிவனையும் தாய் பார்வதியையும் பின்தொடர்ந்து நானும் கைலை செல்ல வேண்டும். அங்கு இருக்கும் பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்களின் அழைப்பையும் நான் கேட்டேன். செல் நாரதா, நானும் சொர்க்கலோகம் சென்று தேவகுருவின் கடமையை செய்கிறேன். வா தாரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, விரைவில் வர வேண்டும். தரிசனம் தர வேண்டும். தாய் பார்வதியே, தரிசனம் தாருங்கள், எமக்கு தரிசனம் தாருங்கள். மூவுலகநாதா, சிவசங்கரா, தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள். எமது வேதனையை விரைவில் தீருங்கள் பரமேஸ்வரா. தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள். தேவாதிதேவன் மகாதேவன் வாழ்க. சக்தி ஸ்வரூபிணி தேவி பார்வதி வாழ்க. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தேவரிஷி, நீ இங்கும் வந்து விட்டாயா? நாராயண நாராயண. எம்பெருமான் பரமசிவனையும் என் தாய் பார்வதியையும் விட்டுவிட்டு இந்த பக்தன் எங்கு செல்வான்? அத்துடன் கூட தங்களை விட்டு விலகி இருந்து தங்களது பிரிவால் மிகவும் வாடினேன். இங்கு எனது ஆராதனைக்குரிய பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு, என் மானசத் தந்தை பிரம்மதேவர் இருக்கிறார்கள். பிறகு இந்த நாரதன் கைலையை விட்டு செல்ல முடியுமா தாயே?
பிரம்மதேவரே, ஸ்ரீஹரி, என் திருவிளையாடல்களின் ரகசியத்தை அறிவீர்கள். பிறகு ஏன் இவ்வாறு வருத்தம் கொண்டீர்கள்? பரமேஸ்வரா, நந்தி மற்றும் சிவகணங்களின் பணிவான அழைப்பு எங்களை இங்கு வரும்படி தூண்டியது. ஆம் மகாதேவா, இவர்கள் எங்களை பலமுறை அழைத்து இங்கு வர தூண்டினார்கள். கைலையில் தாங்கள் இல்லாததால் எமது பொறுப்பு அதிகமானது. மன்னியுங்கள் பரம்பொருளே, தாங்கள் இல்லாமல் எமக்கு கவலை ஏற்படுகிறது. எங்களை அனாதைகள் போல் விட்டு செல்லாதீர்கள் எம்பெருமானே. இதை பற்றி எம்மிடம் எதுவும் கூறாதே நந்தி. கூற வேண்டியதையெல்லாம் தேவி பார்வதியிடம் கூறு. சக்தி வனத்தை படைக்க தூண்டியது இவள்தான். தாய் பார்வதியிடம் எதுவும் கூற மாட்டேன் பரம்பொருளே. அவரது விருப்பங்களை நாங்கள் ஏற்கிறோம். தங்களது தரிசனத்தை பல காலத்திற்கு பிறகு கண்டதும் எங்களது மனம் மகிழ்கிறது பரம்பொருளே, மகிழ்கிறது. தாங்கள் மீண்டும் கைலாயத்திற்கு வந்ததால் எங்கள் மனமானது ஆனந்த கூத்தாடுகிறது பெருமானே. கூறுங்கள், மூலகநாதன் இறைவன் சிவசங்கரன் சக்தி ஸ்வரூபிணி அகிலாண்ட நாயகி தாய் பார்வதி நண்பா நாரதா, நீ கைலை பர்வதத்தில் சிவ ஆராதனை செய்கிறாய். நான் உன்னை பிரிந்து இங்கும் இங்கும் அலைகின்றேன். இது என்ன கோலம் நாரதா? இது என்ன அநியாயம்? நண்பா நாரதா, நண்பா நாரதா, இன்று எனது வாழ்வில் மிகச்சிறந்த பொன்னாள். திடீரென்று உன்னை சந்தித்தேன். இன்று ஸ்ரீஹரி விஷ்ணுவையும் எனது ஆராதனைக்குரிய பிரம்மதேவரையும் தரிசித்துள்ளேன். இறைவன் சிவனுக்கும் தாய் பார்வதிக்கும் சேவை செய்யும் பாக்கியம் கிடைக்கும். இதை விட பெரிய பொன்னால் என்ன இருக்க முடியும் நண்பனே? என்ன இருக்க முடியும் சொல். நண்பா பர்வதா, உனது ஆராதனைக்குரிய படைப்பின் தெய்வம் பிரம்மதேவர் இங்கு இருக்கின்றார். அவர் சில கணங்களில் இங்கிருந்து சென்று விடுவார். அவர் செல்வது உனக்கும் தெரியாது. நீ இப்பொழுதே என்னுடன் அவரிடம் வந்து வேண்டுதல் விடுக்க வேண்டும். இப்போதே உன்னை பக்தனாக ஏற்க வேண்டும் என்று. வா. இப்போதுதான் உண்மையான நண்பனைப் போல் கடமையை செய்கிறாய் நாரதா, கடமையை செய்கிறாய். வா. ஓம் நமச்சிவாய. பிரம்மதேவரே, இந்த பர்வதன் அல்லும் பகலும் தங்கள் நாமத்தை கூறுகிறான். இவன் தங்களது பக்தனாகவும் துடிக்கிறான். இவனுக்கு தாங்கள் ஆசி வழங்க வேண்டும். தங்கள் அருள் இவனுக்கு வேண்டும். நாரதா, நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். என்னுடைய அருளை பெறுவதற்காக இவனுக்கு உனது உதவி தேவைப்படுகிறதா? ஒரு பக்தன் தனது தெய்வத்துடன் தானே தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவனது பக்தி நிலையானது அல்ல. நண்பா நாரதா, எனது ஆராதனைக்குரிய பிரம்மதேவர் என் மீது சினம் கொண்டார். பர்வதா, உனது சொற்களை கேட்டு நான் பகவான் ஸ்ரீகிரி விஷ்ணுவிடம் பேசவும் முடியவில்லை. தேவரிஷி நாரதா, உனது இந்த நண்பன் உன்னை போல் சாமர்த்தியமும் அறிவும் கொண்டவன் இல்லை. நாராயண நாராயண. என்ன செய்வது தாயே? எனது நண்பன் அறிவானது பர்வதம் போல கல்லாக உள்ளது. இவன் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். நாரதா, உனது இந்த நண்பன் முதல் முறை கைலை வந்துள்ளான். இவனை வரவேற்கும் வாய்ப்பை எனக்கு தரவில்லை. எம்பெருமானே, தாங்கள் கருணையின் வடிவானவன். எனது நண்பன் பர்வதன் ஏதும் அறியாதவன். கைலாயத்திற்கு வந்ததும் முதலில் தங்களையும் தாய் பார்வதியையும் வணங்கி இருக்க வேண்டும். பர்வதா, எம்பெருமானிடமும் தாய் பார்வதியிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள். மன்னியுங்கள் பெருமானே, மன்னியுங்கள் தாயே. நான் அஞ்ஞானி, மதிகெட்டவன். நானும் எனது நண்பன் நாரதனைப் போலவே அறிவாளியாக வரமளியுங்கள். உனக்கு நலமுண்டாகட்டும் பர்வதா. உனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும். பரமேஸ்வரா,
இப்பொழுது எங்கள் அனைவருக்கும் விடை கொடுக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஹர ஹர மகாதேவா, ஜெய ஜெய பிரம்மதேவா. நாராயண நாராயண. நண்பா பர்வதா, இறைவன் பரம்பொருள் எங்கே? படைக்கும் நாதன் பிரம்மதேவர் எங்கே? ஏதோ கற்பனை செய்து கொண்டு நீ சுற்றி வருகின்றாயா? நான் பெரிய அஞ்ஞானி, திடபுத்தியற்றவன் நாரதா. இதை நீ நிரூபித்து விட்டாயே. என்னை குற்றம் சொல்லாதே, என்னை குற்றம் சொல்லாதே பர்வதா. அனைத்தும் உன்னுடைய அறியாமைதான். நீ உன்னுடைய அறிவையும் பயன்படுத்துவதில்லை, சாமர்த்தியமும் கிடையாது. உனது அறிவு பாறையை போல கல்லாகி இருக்கின்றதே. நீ கூறுவது உண்மைதான் நாரதா. இப்போது இறைவன் சிவன் சாமர்த்தியமாக இருக்கும் வரமளித்தார். மனதில் ஒரு புது நம்பிக்கை எழுகிறது. விரைவிலேயே நானும் உன்னைப் போல நல்வழி நடப்பேன். ஆயினும் நீ என்னிடம் ஏதும் கூறவில்லையே. இப்போது எங்கு செல்கிறோம்? நாராயண நாராயண. நிச்சயம் கூறுகிறேன் பர்வதா, நிச்சயம் கூறுகிறேன். முதலில் என் கேள்விக்கு பதில் மட்டும் கூறு. நீ கைலையில் படைக்கும் தெய்வம் பிரம்மதேவரை தரிசித்தாய், பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவையும் தரிசித்தாய். எம்பெருமான் சிவனும் தாய் பார்வதியும் அங்கு ஏற்கனவே இருந்தனர். அங்கு தேவராஜன் இந்திரன் இருந்தான், தேவகணங்கள் இருந்தனர். அங்கு யார் இல்லை என்று நீ சிறிது யோசித்தாயா? நண்பா நாரதா, இப்போதே எனது அறிவை பரீட்சித்து பார்க்க ஆரம்பித்து விட்டாயா? நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் ஏதும் புலப்படவில்லை. முதலில் நீ கூறு, இந்த கேள்வியின் உள்நோக்கம் என்ன? நாராயண நாராயண. தேவகுரு பிரகஸ்பதியை அங்கு நீ காணாமல் உனக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லையா? ஆ, அது ஏற்படவில்லை. நான் குருதேவரை பற்றி நினைக்கவே இல்லை. நான் அங்கு உன்னை கண்டதுமே அனைத்தையும் மறந்தேன். ஒரு சிஷ்யன் தனது தேவகுருவை மறப்பது நல்ல விஷயம் அல்ல. இது நல்ல விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, இது மிக தவறான ஒன்று. என்னை போன்ற சிஷ்யர்களை நினைத்து குரு பிரகஸ்பதி நிச்சயம் வருத்தம் கொள்வார். ஆனால் இப்பொழுது அவருக்கு வருத்தம் இல்லை, மகிழ்ச்சிதான். நமது குரு பத்தினி தேவி தாரா அவருடன் மீண்டும் இணைந்து விட்டார். பலகால பிரிவிற்கு பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்தனர். குரு பத்தினி தேவி தாரா, இந்த பெயரை முதன்முறையாக கேட்கிறேன். நாராயண நாராயண. பர்வதா, நீ கேட்பது சொல்வது எதுவும் பலனில்லை. இப்பொழுது எனக்கு ஒன்று மட்டும் கூறு. இவைகள் அனைத்தையும் நீ கேள்விப்பட்டும் கூட தேவகுருவையும் குரு பத்தினியையும் ஒன்றாக தரிசித்து பணியும் ஆவல் உனக்கு எழவில்லையா? உனக்கு இந்த ஆசை இருக்கும்போது எனக்கும் ஏன் ஆசை இருக்காது? நான் உனது நண்பன் அல்லவா? ஆஹா, நீ தன்யனானவன் பர்வதா, தன்யனானவன். உன்னிடம் எதையும் கூறுவது வீண்தான். இனி மேலும் எதுவும் பேசாதே. என்னுடன் தேவகுரு பிரகஸ்பதியை காணவா. வா. வணக்கம் தேவகுரு. வணக்கம் தேவி. வாருங்கள் தேவராஜா இந்திரா, இந்திராணி, தேவர்களே. அனைவரும் வர வேண்டும். தேவி தாரா, தங்களை சொர்க்கலோகத்தில் கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பல காலமாக தங்களுக்காக காத்திருந்தோம். அனைத்து செயல்களும் நேரம் வரும்போதுதான் நிறைவேறுகிறது தேவராஜா. தேவி தாரா சொர்க்கலோகம் வந்தது இறைவன் சிவனும் தாய் பார்வதியும் அருளியதால் தான் நடந்தது. ஜெய ஜெய குருதேவா. வணக்கம் குருதேவா. வணக்கம் குருமாதா. மன்னிக்க வேண்டும் குருதேவா. தாங்கள் அறிவீர்கள், எனது அறிவு எனக்கு கை கொடுப்பதில்லை. தேவகுரு, இனி இருவரும் தொடர்ந்து தங்களை தரிசிக்க வந்து கொண்டிருப்போம். தங்கள் இருவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுச் செல்வோம். அனைவரது நல்வாழ்த்தை பெற்று நாங்கள் பேறு பெற்றோம். இறைவன் சிவன் அனைவருக்கும் அருள் செய்வார். கூறுங்கள், ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய.
உன்னால் தான் நான் பூலோகம் வந்ததின் நோக்கம் நிறைவேறியது. எனது தாயின் களங்கம் விலக நீயும் ஒரு காரணமாக அமைந்தாய். புதகிரகத்திலிருந்து நான் பூலோகம் வந்து வெற்றி அடைந்து உனது காரணத்தால் தான் தாய் பாசத்தையும் நிலைநாட்டுவேன். நான் இதை பற்றி எதுவும் அறியேன். ஆனால் ஒன்று மட்டும் அறிவேன். இறைவன் சிவனும் தாய் பார்வதியின் அருள் இல்லாவிட்டால் எந்த ஒரு செயலும் நிறைவேறாது. அவர்கள் உதவியை நாம் என்றுமே மறந்துவிடக்கூடாது. நீ கூறுவது உண்மைதான் லீலா. சிவ ஆராதனைக்கு இடையில் என் கவனம் உன் பக்கம் திரும்பியது என் தவறு. வா, தூய்மையான மனதுடன் இறைவன் சிவனை தியானம் செய்வோம். பெண் வடிவம் கொண்ட மனுவின் மைந்தர் மகாராஜா இலாவிற்கும் கிரகங்களின் இளவரசன் புதனுக்கும் பெருமை மிகு புருவம்சத்தை தொடங்கிய மகாபுருஷன் புருஷ்வன் பிறந்தான். புருஷ்வன் பிறப்பால் புதனும் தேவி தாராவும் செய்த பிராயச்சித்தம் முடிந்தது. இறைவன் சிவன் மற்றும் தாய் பார்வதியின் அருளால் இலா மகனை பெற்ற பிறகு மீண்டும் மகாராஜாவாக ஆண் வடிவம் பெற்றுக்கொண்டான். முதல் மனிதன் மனுவின் வம்சம் பெருகியது. காலச்சக்கரம் சுழன்றது. நல்ல குணங்களும் நல்ல சக்திகளும் பெருகி வந்தன. தீய சக்திகள் குறையத் தொடங்கின. நல்ல சக்திகள் கொண்ட தேவர்களுக்கும் தீய சக்திகள் கொண்ட அரக்கர்களுக்கும் இடையில் பலமுறை யுத்தம் நடந்தது. அரக்கர்கள் தோற்றனர். இதனால் அரக்க குரு சுக்கிராச்சாரியார் மிகவும் கவலை கொண்டிருப்பது இயல்புதானே. ஏனெனில் அரக்க குரு சுக்கிராச்சாரியார் எப்போதும் அரக்க வெற்றியை நாடுபவர் தானே. சுக்கிராச்சாரியா, அரக்கருக்கு தோல்வியும் பெரும் அவமானமும் ஏற்பட்ட பிறகு நீ அரக்கரின் குருவாக இருப்பதற்கு உரிமையற்றவன் சுக்கிராச்சாரியா. நீ எந்த ஒரு அரக்கனையும் உலகத்திற்கு அரசனாக்கி வெற்றி வீரனாக்க முயற்சி செய்தாலும் அந்த அரக்கன் பெரும் அகங்காரமும் அஞ்ஞானமும் கொண்டு தெய்வங்களின் கைகளால் மரணத்தை பெறுகிறார்கள். கஜாசுரன், அவனை நீ உனது தவத்தாலும் சித்தியாலும் பராக்கிரமசாலியாக பெரும் வீரனாக்கினாய். ஆனால் அவனும் தேவாதி தேவன் மகாதேவன் இறைவன் சங்கரனின் கைகளால் வதம் மட்டும் செய்யப்படவில்லை. அவனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு பரம்பொருள் அவனது தோலை தனக்கு உடையாக அணிந்து கொண்டார். இந்த தோல்விக்கு பொறுப்பு கஜாசுரன் இல்லை சுக்கிராச்சாரியா, நீ மட்டும்தான். இந்த தோல்வி கஜாசுரன் பராக்கிரமத்திற்கு அல்ல, உன் அகங்கார ஞானம், ஆதாரம் இல்லாத தவம், சக்தி இல்லாத சித்திகளுக்கு ஏற்பட்டது. புகழ் பெற்ற அரக்கமாதா தீதியின் அரக்க மகன்களை காக்க முடியவில்லை. பிறகு அவர்களுக்கு ஏன் ஆசையை தூண்டி விடுகிறாய்? அரக்கர்களை உலகம் வென்றவர்களாக்க முடியவில்லை எனில் அவர்களுக்குள் ஜகத்தை வெல்லும் ஆசையை ஏன் தூண்டி விடுகிறாய்? நமது அரக்கரின் சக்தியானது தெய்வங்களின் சக்திக்கு முன்னே தோற்று விடுகின்றது. பிறகு அவர்களுக்கு சக்தியை பெற ஏன் நம்பிக்கை அளிக்கிறாய்? நீ அரக்கரின் சர்வநாசத்திற்கு தோன்றியுள்ளாயா சுக்கிராச்சாரியா? இந்த குற்றச்சாட்டை இப்போது உனது மனசாட்சி அல்ல, முழு அரக்கர் குலமே கூறுகின்றது. நீ அவர்களது குற்றச்சாட்டிற்கு பதில் கூறவில்லை எனில் உனக்கு வாழ்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. எந்த உரிமையும் கிடையாது. எந்த உரிமையும் கிடையாது. எந்த உரிமையும் கிடையாது. நிச்சயம் உன் மீது பழி விழும் சுக்கிராச்சாரியா, உன் மீது பழி சுமத்தப்படும். உன் மீது பழி விழும் சுக்கிராச்சாரியா, உன் மீது பழி சுமத்தப்படும். உன் மீது பழி விழும் சுக்கிராச்சாரியா, உன் மீது பழி சுமத்தப்படும். உன் மீது பழி சுமத்தப்படும். ஆம், எனக்கு உயிர் வாழ்வதற்கு எந்த உரிமையும் இல்லை. என் மீது பழி சுமத்தப்படும். இப்போதே, இந்த கணமே, இந்த வேள்வித்தீயில் விழுந்து என்னையே எரித்துக் கொள்கிறேன். அக்னியே,
அனைத்து சக்திகளையும் இழந்து அரக்கர்கள் குலத்தை காக்க இயலாத அறிவில்லா, தவமில்லா, சித்திகள் இழந்த சுக்கிராச்சாரியாரின் பாவ உடலை ஏற்றுக்கொள். அடடா, என்ன இது? அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே, தாங்கள் தவறு செய்யலாகுமா? தேவரிஷி நாரதரே, தாங்கள் இப்போது இங்கா? தங்களுக்கு என்ன ஆச்சரியம்? நாராயண நாராயண. அரக்ககுரு, நான் உலக மக்களின் நன்மைகளை நாடி நாராயண நாராயண என்று ஜபித்துக் கொண்டு 14 லோகங்களிலும் சுற்றி வருகின்றேன். பிறகு தங்களுக்கு ஏன் இந்த ஆச்சரியம்? அதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் நாரதரே. நான் எனது உயிரை மாய்த்துக் கொள்வதா? மக்களுக்கும் எந்த ஒரு நன்மை இல்லை, லோக நன்மையும் இல்லை. இப்போது தங்களின் வருகையால் நாராயண நாராயண. சப்த ரிஷிகளில் மகானான பிருகுவின் மைந்தரே, அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே, தாங்கள் அறியீரா என்ன? அக்னியின் மூலமாக மரணத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது அக்னியின் மூல வடிவத்தை மாற்றுகிறீர்கள். பிறகு லோக நன்மை என்ற மிக நல்ல நோக்கத்திற்காக அக்னியின் மூல வடிவத்தை காப்பது நாரதரின் மாபெரும் கடமையாகின்றது. அதனால் தான் வந்தேன். தேவரிஷி நாரதரே, தாங்கள் பல்வேறு விதமாக பேசுவதில் ஞானியாயிற்றே. ஆனால் இப்போது வீர அரக்கரின் தோல்வியினால் நான் மனமுடைந்துள்ளேன். எனது ஆத்மா பழிச்சொல்லினால் பரிதவிக்கிறது. எனது சுயமரியாதை ஒரு கணம் கூட உயிர் வாழக்கூடாது என்று கூறுகிறது. இப்போது விரைவாக கூறுங்கள், எனது மரணத்திற்கும் அக்னியின் வடிவத்திற்கும் லோக நன்மைக்கும் மக்கள் நன்மைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தொடர்பு இருக்கிறது அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே, தொடர்பு இருக்கின்றது. ஒரு உண்மையை அறியீர்கள். தங்களை போன்ற இறைவன் பரமேஸ்வரனின் பரம பக்தரின் சரீரத்தின் புனித ஸ்பரிசத்தை பெற்று அக்னியின் குணமானது சந்திரனை போன குளுமையாகிவிடும். பிறகு அக்னிக்கு சாபமளித்து விடுவீர்கள். என்னால் அவச்சொல்லை சுமந்து கொண்டு வாழ இயலாது நாரதரே. அரக்கரின் உயர்வுக்காக ஏதும் செய்ய இயலவில்லை. பிறகு இந்த வாழ்வின் பலன் என்ன? இது என்னை சாம்பலாக்காவிட்டால் என் உயிர் மூச்சை அடக்கி விரும்பிய மரணத்தை பெறுவேன். அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே, தாங்கள் உயிர் மூச்சை நிறுத்திக் கொண்டு விட்டால் இந்த ஜெகத்தில் இன்னும் பல பெரிய துன்பங்கள் எல்லாம் ஏற்படும். தேவரிஷி நாரதரே, பிறகு நான் என்ன செய்வது? எனக்கு வழி ஏதும் புலப்படவில்லை. அனைத்தும் முடிந்து விட்டது, அனைத்தும் முடிந்து விட்டது. நாராயண நாராயண. அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே, அனைத்தும் முடிந்து விட்டதென்றால், வேறு வழி ஏதும் இல்லை என்றால், அப்பொழுது ஒரு கடமை மட்டும் எஞ்சி இருக்கின்றது. என்ன கடமை? பிரபுவின் நாமத்தை கூறும் கடமை. அரக்ககுரு, பிரபுவின் நாமத்தை கூறுங்கள். இறைவன் பரம்பொருள் தமது பக்தரின் நன்மைக்காக எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். தங்கள் மனதில் ஏற்பட்ட கலக்கமானது எம்பெருமான் பரமசிவனின் செவிகளுக்கு எட்டிவிட்டது. அவரது ஆணையை ஏற்றுத்தான் நான் தங்களை காண்பதற்கு இங்கு வந்துள்ளேன். தேவரிஷி நாரதரே. ஆம் அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே, இப்பொழுது இறைவன் பரமசிவனை சரணடையுங்கள். அவர் அரக்கரின் உயர்வுக்கான வழியையும் உங்கள் துன்பம் விலக நிவாரணமும் கூறுவார். நாரதரே, தாங்கள் தேவரிஷியாக இருந்தும் அரக்கரின் உயர்வுக்கு வழி கூறுகிறீரே. நாராயண நாராயண. சந்தேகம் வேண்டாம் அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே, சந்தேகம் வேண்டாம். இன்று வரையிலும் என்னையே நான் தேவரிஷி என்று கூறிக்கொண்டதில்லை. தேவரிஷி, என்ன கூறுகிறீர்கள்? ஆம் அரக்ககுரு, எனக்கு தேவரிஷி என்ற உணர்வு ஏற்படுகின்ற அதே கணத்தில் எனது அகங்காரமானது என்னை ஒரு பக்தனாக இருக்க விடாது. தேவரிஷி நாரதரே, தாங்கள் யார் என்று சரியாக புரிந்து கொள்ள ஒவ்வொரு முறையும் இந்த சுக்கராச்சாரியன் தவறிவிடுகிறான். நான் யாருமில்லை அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே. நான் படைக்கும் தெய்வம் பிரம்மதேவரின் மானச மைந்தன். என் ஆராதனைக்குரிய ஜெகத்தை காக்கும் ஸ்ரீகரி விஷ்ணுவின் பரமபக்தன். தேவாதி தேவன் மகாதேவனின் அடியவனாவேன். இந்த மும்மூர்த்திகளின் ஆணையை நிறைவேற்றுவதே நாரதனின் கடமையாகும் அரக்ககுரு. நான் எதுவும் செய்யவில்லை. தேவரிஷி நாரதரே, தாங்கள் வணக்கத்திற்குரியவரே. இந்த சுக்கராச்சாரியன் தங்களை வணங்குகிறார். இல்லை இல்லை அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே,
தாங்கள் வணங்க வேண்டுமென்றால் எம்பெருமான் சிவனை வணங்குங்கள். அவர் தங்களுக்கு நன்மைகளை அருளுவார். நாராயண நாராயண. இறைவன் பரமேஸ்வரன் வாழ்க! தாய் பார்வதி வாழ்க! தேவாதி தேவா, தாங்கள் இன்று புலித்தோலை விடுத்து கஜாசுரனின் யானை தோலை தரித்துள்ளீர்கள். தேவி, கஜாசுரன் எமது பரம பக்தன். அவனது பக்தியின் காரணத்தால் எமக்கு சில சமயம் இதை தரிக்கும் எண்ணம் எழுகிறது. எமது பக்தர்களால் அன்புடன் அளிக்கப்படும் பொருள் என்றுமே எனக்கு கடமைகளை பற்றி நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது. தங்களது கடமையா பரம்பொருளே? ஆம் தேவி, பக்தரின் நன்மை எனும் கடமை எனது பரம பக்தன் கஜாசுரனின் தோலை தரித்ததும் எனது பெரிய மகன் கணேசன் அருகில் இருப்பதைப் போல் உணர்கின்றேன். ஓம் நமோ பகவதே சாம்ப சதா சிவாய. ஜெய் ஸ்ரீ கணேசா. வணக்கம் தந்தையே, வணக்கம் தாயே. பெரிய மகனே கணேசா, இந்த யானை தோலை உனது தந்தை கஜாசுரனின் வதத்திற்கு பிறகு தரித்துக் கொண்டார். அப்போது நீ ஏன் கைலைக்கு வரவில்லை? தாயே, நான் இங்கு வர வேண்டும் என்றால் தாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து என்னை நினைத்தல் வேண்டும். கூறுங்கள், எனக்கு என்ன கட்டளை? மகனே கணேசா, எனது பிரிய மருமகள்கள் புத்தியும் சித்தியும் நலம்தானே? அவர்களுக்கு ஏதும் துன்பம் அளிக்கவில்லையே? இப்போது ஏன் இவ்வாறு விசித்திரமான கேள்வியை கேட்கிறாய்? கணவன் மூலம் மனைவிக்கு துன்பம் ஏற்படுமா? அதுவும் கணேசன் போன்ற அறிவுள்ள மகன் மூலமாக? தந்தையே, தாயின் இந்த கேள்வி விசித்திரமானதல்ல. நான் எனது பக்தர்களுக்கு நன்மை செய்து அருள் புரியும் நோக்கத்தோடு கணேசலோகத்திலிருந்து பல முறை சென்று விடுகிறேன். இவ்வாறான நிலைமையில் அவர்கள் வருத்தம் கொள்வது இயல்புதானே. ஒரு முறை அவர்கள் இருவரும் தாய் பார்வதியிடம் இந்த வருத்தத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். ஒரு கால் அதை நினைவு கொண்டு தாய் பார்வதி இப்படி கேட்டிருக்கலாம். பொறுப்புகளையும் பதவியையும் பெறுவது மிகவும் எளிது கணேசா. அதன் நிர்வாகமோ மிகவும் கடினம். இவற்றிற்கு இடையில் நடுநிலை வகிக்கும் ஒருவரே பூஜிக்க தகுந்தவர். மகனே கணேசா, தந்தை உனக்கு கூறிய பதவி பொறுப்பு பற்றிய விஷயங்கள் உண்மைகள். உன்னை போன்ற சிறந்த அறிவாளிகள் செயல்படாமல் இருப்பது எதை காட்டுகிறது என்றால், இப்போதெல்லாம் புத்தி சித்தியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள கணேசலோகத்திலேயே எப்போதும் இருக்கிறாய் என்று. ஆம் தாயே, இந்த காரணத்தினால்தான் எனது பக்தர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் குறைந்து வருகிறது. இந்த விஷயத்தில் நீ தந்தையின் எடுத்துக்காட்டை விடாமல் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அப்படியே செய்வேன். இன்னொரு விஷயம் கணேசா, சந்தேகமின்றி திருமணத்திற்கு பின் ஆணும் பெண்ணும் புதிய பந்தத்திற்கு கட்டுப்படுகின்றனர். இந்த புதிய பந்தத்தினால் பழைய பந்தங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. உண்மைதான் தேவாதி தேவா. பக்தர்கள் சந்தேகம் கொண்டவர் கணேசா. ஒரே அழைப்பில் தமது இறைவனை காண மிகவும் துடிப்பார்கள். இறைவன் தோன்றாவிடில் பல சந்தேகங்களுக்கு இடையில் சிக்குவார்கள். உனது பக்தர்களை சந்தேகம் மற்றும் கவலையிலிருந்து விடுவிக்க வேண்டும். கவலை நெருப்பை போன்றது. இதுவும் உண்மைதான் தேவாதி தேவா. நீ முதல் பூஜைக்குரியவன். இக்காரணத்தால் உனது பொறுப்பு மற்றவரை விட அதிகம். தந்தையே, தங்கள் அறிவுரையினால்தான் இந்த கணேசன் கணபதி ஆனான். எதிர்காலத்தில் தாங்கள் காட்டிய நல்வழியில் நடந்து பக்தருக்கிடையில் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வேன். நீ உனது செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பரமேஸ்வரா, காப்பாற்றுங்கள். அரக்க குரு சுக்கராச்சாரியா, நீ மிகுந்த மன உறுதி கொண்டவன்.
உனது கண்ணில் கண்ணீர் அழகல்ல, மாபெரும் மலையைப் போல மிகவும் உறுதியானவன் நீ. பரம்பொருளே, தாங்கள் அருட்பெரும் கடல், கருணையின் வடிவம். உயிரை மாய்த்துக் கொள்ளும் போது என் மீது கருணை உள்ளம் கொண்டு தங்களது பரம பக்தர் தேவரிஷி நாரதரை என்னிடம் அனுப்பினீர்கள். அந்த பெரும் உதவிக்காக தங்களை வணங்கி நன்றி கூறும் நோக்கத்துடன் இப்போது தங்கள் முன் வந்திருக்கிறேன். உனது வருகையின் நோக்கத்தை மிக நன்றாக அறிவேன் சுக்கராச்சாரியா. உனது விருப்பப்படி ஜீவன்களின் ஆராதனைக்குரியவனானதால் நான் உனக்கு துன்பத்தில் இருக்கும் அரக்க குலத்தின் உயர்விற்காக உறுதி கூறுவேன். தேவாதி தேவா மகாதேவா, தங்கள் திருவுளம் இல்லாமல் 3 உலகிலும் அணுவும் அசைய இயலாது. மகேஸ்வரா, தாங்கள் அறிவீர்கள், அரக்கர் குலம் மீண்டும் உயர்வடையாவிட்டால் எனக்கு பிறவி பயனேது? அரக்க குலத்தின் மறு உயர்விற்கான செயலை நீதான் செய்ய வேண்டும் அரக்க குரு சுக்கராச்சாரியா. தங்களது ஆசீர்வாதம் இல்லாமலா? எனது ஆசீர்வாதம் எப்போதும் உனக்குண்டு சுக்கராச்சாரியா. எனக்கு ஆசி வழங்குங்கள் பரமேஸ்வரா. ஆசீர்வாதம் இல்லை, உறுதி கூறுகிறேன். இந்த முறை நீ எந்த அரக்கனை அரக்கரின் உயர்விற்காக தூண்டுகிறாயோ அவனது வதத்தை நான் செய்ய மாட்டேன். அதாவது தங்களது பெருமைமிகு புத்திரன் கணேசன் மூலம் அரக்கர்களை வதம் செய்வதற்கு நினைத்துள்ளீர்களா? பிரபு, ஸ்ரீ கணேசனிடம் கூறுங்கள், தங்கள் மூலம் ஏற்பட்டுள்ள இந்த ஜகமதில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் வாழ உரிமை இருக்கின்றது. அரக்கர்களும் உயிர் வாழ வேண்டும். அவர்கள் வெற்றியும் மதிப்பும் பெற்றுக் கொள்ள வேண்டும். தந்தை சொல்லை மதிப்பது மகனின் கடமையாகிறது. நான் தங்கள் சொல்லை மதிக்கின்றேன். தாங்கள் சுக்கராச்சாரியாரிடம் கூறுங்கள், அவர் அரக்கர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் முதலில் போதிக்கட்டும். இல்லையெனில் துஷ்ட சக்திகளை வதம் செய்யாமல் என்னால் இருக்க முடியுமா? கணேசா, இப்போது சுக்கராச்சாரியனுக்கு உனது வாக்கு தேவைப்படுகிறது. நீ அவனுக்கு வாக்களிக்க வேண்டும். துஷ்ட சக்திகள் கொடுமை புரிந்தால் அதற்கான வழியை நாம் ஏற்படுத்துவோம். தங்கள் ஆணை தந்தையே. அரக்க குருவே, நான் தங்களுக்கு வாக்களிக்கின்றேன். இம்முறை எந்த அரக்கனை தாங்கள் தூண்டுகிறீர்களோ அவனது வதம் என் கைகளால் நிகழாது. ஸ்ரீ கணேசன் வாழ்க வாழ்க, இறைவன் சிவசங்கரன் வாழ்க வாழ்க. சுக்கராச்சாரியா, இனி கவலையின்றி செல். உன் விருப்பம் நிறைவேறும். வருகிறேன் இறைவா. தேவாதி தேவா, தாய் பார்வதி நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது பாதியில் சென்று விட்டார். நான் அவரை தரிசனம் செய்த பிறகு கணேசலோகம் செல்ல விரும்புகின்றேன். நீ அவளை தரிசித்து ஆறுதல் கூறிச் செல். ஆறுதலா? சுக்கராச்சாரியனுக்கு உறுதிமொழி அளித்ததில் அவளுக்கு விருப்பமில்லை. ஒருவேளை சினம் கொண்டிருப்பாள். சினமா? இறைவன் சிவன் மீது சினமா? ஜகத்தின் இறைவன் மீது சினமா? அவ்வாறான பேச்சுக்கு இடமில்லை மகனே. தாயே, தாங்கள் சினம் கொள்ளவில்லை என்றால் பிறகு தியான மேடையை விட்டு ஏன் வந்தீர்கள்? கணேசா, செயல்களுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் சிவன் திருவுளப்படி இருக்கும். ஆனால் மகனே, நீயும் கூட சுக்கராச்சாரியார் மூலம் தோன்றவிருக்கும் புதிய அரக்கர்களின் பாதுகாப்பிற்கு வாக்களித்தாயா? தாயே, அரக்கர்களின் பாதுகாப்பிற்காக வாக்களிக்கவில்லை. ஒரு அரக்கனை வதம் செய்ய மாட்டேன் என்று மட்டும்தான் வாக்களித்தேன். அதுவும் தந்தையின் சொல் கேட்டுத்தான். இறைவன் மகாதேவன் தனது பக்தர் சுக்கராச்சாரியாரை நிராசை அடைய வைக்க விரும்பவில்லை. ஆகையால் தான் நான் அங்கிருந்து வந்தேன் கணேசா. இல்லையெனில் தேவாதி தேவன் என்னையும் வாக்களிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருப்பார். தாங்களோ சாட்சாத் சக்தியின் அவதாரம் தாயே. ஒருவன்
தன் சக்திகளை தவறாக பயன்படுத்தினால் அவனை தண்டிப்பது தங்களது கடமையாகிறது தாயே. தாங்கள் அங்கு இல்லாமல் இருந்ததும் நல்லதற்குத்தான். இது எதிர்காலத்தை உணர்த்துகிறது. எதிர்காலத்தை உணர்த்துகிறதா? எனக்கு புரியவில்லை மகனே. தங்களுக்கு புரியாத ஒன்றை எம்பெருமான் இறைவன் இந்த படைப்பில் ஏற்படுத்தவில்லையே. இது தாங்கள் அறியாத ஒன்றா? இனி அரக்க குரு சுக்கராச்சாரியார் என்னை சந்தித்தால் நான் அவரிடம் கூறுவேன், அரக்கர்களின் தகாத செயல்களை தாய் பார்வதி ஒரு காலம் மன்னிக்க மாட்டார் என்று. தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்வேன். ஜெய் மாதா சக்தி, ஜெய் சிவசங்கரா. இனி தோன்றட்டும். ஓம் ஹ்ரீம் க்ளீம் பாதாளவாசி அரக்கர்களே வாருங்கள். 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 அரக்க எதிரி தேவர்களே, இனி உங்கள் மகிழ்ச்சியானது அதிக காலம் நீடித்திருக்கப் போவதில்லை. உங்களை போரில் தோற்கடிக்கப் போகும் அரக்கன் விரைவில் தோன்றுவார். தேவாதி தேவன் சிவனும் வினை தீர்க்கும் ஸ்ரீ கணேசனும் எமக்கு வாக்களித்து விட்டனர். இனி தோன்றப் போகும் அரக்கனை அவர்கள் வதம் செய்ய போவதில்லை. தேவர்களே, இனி உங்கள் சுகமும் நல்ல காலமும் முடிந்து விட்டன. எனது அழைப்பினால் தோன்றப் போகும் இந்த அரக்கன் இதற்கு முன்பு தோன்றிய அரக்கர்களை எல்லாம் விட பயங்கரமான வலிமையுடன் இருப்பார். இறைவன் சிவசங்கரனும் ஸ்ரீ கணேசனும் ஆசிகள் வழங்கிய இந்த அரக்கனின் வீரம் அற்புதமானது. அரக்க குலத்தின் உயர்விற்காக பாதாளவாசி அரக்கர்களே வாருங்கள். உங்களது முன்னோர்களின் தோல்விகளுக்கு பழி வாங்குவதற்காக பாதாளவாசி அரக்கர்களே வாருங்கள். உங்கள் குருவின் அழைப்பை ஏற்று பாதாளவாசி அரக்கர்களே வாருங்கள். பாதாளவாசி அரக்கர்களே வாருங்கள். அரக்க குரு சுக்கராச்சாரியாரின் அழைப்பை ஏற்று பாதாளவாசி அரக்கர்களே வாருங்கள். அரக்க குரு சுக்கராச்சாரியாரே, பாதாளத்தில் இருக்கும் குருவின் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாதாளவாசி அரக்கர்களே வாருங்கள். அரக்க சக்திகள் அனைத்தும் தோன்றட்டும், தோன்றட்டும். இல்லை, இல்லை அரக்க குரு, இல்லை. நான் தங்களது அழைப்பை ஏற்று பூலோகத்திற்கு ஒருபோதும் வரமாட்டேன் அரக்க குரு. ஏனெனில் நான் மிக நன்றாக அறிவேன், பூலோகமானது எங்களது மரணபீடமாகும் அரக்க குருவே. பாதாளவாசி அரக்கர்களே பாருங்கள். பாதாளவாசி அரக்கர்களே பூவுலகம் வாருங்கள். இல்லை அரக்க குரு, இல்லை. நான் தங்களது அழைப்பை ஏற்று ஒருபோதும் பூலோகம் வந்ததில்லை. இன்றும் கூட நான் வரமாட்டேன். எனது மகனையும் கூட வரவிட மாட்டேன் குருவே. ஏனெனில் எனக்கு எனது உயிரின் மீது ஆசை இருக்கின்றது, ஆசை இருக்கின்றது. பாதாளவாசி அரக்கர்களே, எனது அழைப்பு கேட்கிறதா? அதனால்தான் அரக்க குருவே, நான்
எனது மிக பிரியமான மகன் துர்கமனை பிறப்பிலிருந்தே பெரும் நித்திரையில் ஆழ்த்திவிட்டேன். அவன் வருடத்திற்கு ஒரு முறைதான் கண் விழிப்பான். பாதாளவாசி அரக்கர்களே, பாருங்கள்! ஏனென்று தெரியுமா? ஏனெனில் தங்களது சமயோசிதமான ஆவேச பேச்சானது அவனது உடலில் ஓடும் இரத்தத்தை தூண்டிவிடக்கூடாது என்றுதான் அரக்ககுரு. பாதாளவாசி அரக்கர்களே, பூவுலகு வாருங்கள்! பாதாளவாசி அரக்கர்களே, வாருங்கள்! பாதாளவாசி அரக்கர்களே, வாருங்கள்! பாதாளவாசி அரக்கர்களே, வாருங்கள்! ஏன் வீணாக அழைப்பு விடுக்கிறீர்கள் அரக்க குரு சுக்கராச்சாரியாரே? ஏன் இந்த அழைப்பு? பாதாள லோகத்தில் எந்த அரக்கனுக்கும் வலிமை இல்லை. பூலோகத்தை எண்ணி பார்க்கும் தைரியம் கூட அவர்களுக்கு கிடையாது. அரக்க குரு, இனி தேவாசுர பகைமையை மறந்து தேவராஜன் இந்திரனை சரணடையுங்கள். ஆம் அரக்க குரு, இனி இந்த வழிதான் தங்கள் தடுமாறும் வாழ்க்கைக்கு ஒரு நிவர்த்தியாகும். தங்களது பரிதவிப்பு தங்களையே எரித்துவிடும். சஞ்சீவினி மந்திரமும் கூட உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்காது. சுக்கராச்சாரியாரே, உமது வாழ்க்கை முடிந்து போன கதையாகிவிடும். பாதாளவாசி அரக்கர்களே, பாருங்கள்! எச்சரிக்கை தேவேந்திரா, எச்சரிக்கிறேன். அரக்க குரு சுக்கராச்சாரியரின் கோபத்தை தூண்டுவதன் விளைவு, உங்களது எக்கால சிரிப்பின் விளைவு பயங்கரமானதாக, பாதகமானதாக இருக்கும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீதிபூர்வமான விஷயத்தை தான் எடுத்துரைக்கிறேன். நீதிபூர்வமானதா? அதாவது நீங்கள் அனைவரும் பூஜை செய்யும் ஒரு பக்தரின் பூஜைக்கு தடை ஏற்படுத்தி பாவத்திற்கு பாத்திரமாகிறீர்கள். ஆயினும் தேவரிஷி, எனக்கு அது பற்றி ஏதும் தெரியாது தேவராஜா இந்திரா. நான் ஒன்று மட்டும்தான் அறிவேன். நற்செயல்கள் பல செய்து உங்களுக்கென்று ஒரு தக்க பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள அவசியமான பொழுது, நீங்களோ மற்றவர்களின் செயல்களை ஏளனம் செய்து இழிசொல் செய்து பேசி வருகின்றீர்கள். பிறகு துன்பம் வரும் நேரத்தில் இறைவன் சிவசங்கரனிடம், ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம், படைக்கும் தெய்வம் பிரம்மதேவனிடம் ஓடி வருகிறீர்கள். தேவரிஷி, நான் சொல்வது பட வேண்டாம் தேவராஜா இந்திரா. அமைதி நிலவும் நேரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் போர் வரும் காலத்தில் அதிக துன்பப்பட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. நாராயண நாராயண. தேவரிஷி, திதி மாதாவின் அரக்க மகன்களே, உங்களது பெருமை மிகு தாய் திதியின் மீது ஆணை, பாருங்கள்! பாருங்கள்! இப்பொழுது நான் சென்றே ஆக வேண்டும். இன்று நான் முதன்முறையாக அரக்க குரு சுக்கராச்சாரியார் அரக்க மாதா திதி மீது ஆணையிடுவதை கேட்கின்றேன். பாதாளவாசி அரக்கர்களே, பூவுலகு வாருங்கள்! என்னவாக இருந்தாலும் என்னுடைய பெரிய மகன் உயிருக்கு ஆபத்து வரவிட மாட்டேன். என்னுடைய வாழ்வின் அந்திம தருணம் வந்துவிட்டது. இருப்பினும் எனது மகன் உயிரை காப்பாற்றுவது என்னுடைய கடமையாகும். பாதாளவாசி அரக்கர்களே, பூவுலகு வாருங்கள்! இனி நான் விரைவில் செல்ல வேண்டும். இல்லையெனில் அரக்க குரு தாம் பெற்ற சித்திகள் மூலம் என்னை இழுத்துக் கொள்வார். மகனே துர்கமா, என்ன இருந்தாலும் பூலோகம் மட்டும் சென்று விடாதே மகனே. நான் எனது வாழ்வை அரக்கர்களின் கொழைத்தனமான அறிவுரையை கேட்டு எப்படியோ கழித்து விட்டேன். ஆனால் நீயோ இழி சொல்லிற்கு ஆளாக கூடாது மகனே.
ஆகையால் தான் சிறு வயது முதலே உன்னை நீண்ட நித்திரையில் ஆழ்த்திவிட்டேன். உறங்கு மகனே, உறங்கு, நன்கு உறங்கு. பாதாளவாசி அரக்கர்களே, பாருங்கள்! நான் வருகிறேன் அரக்க குரு சுக்ராச்சாரியாரே. பாதாளவாசி அரக்கர்களே, பாருங்கள்! பாதாளவாசி அரக்கர்களே, பாருங்கள்! உன்னை போன்ற ஒரு அரக்கனை நான் இன்று வரை கண்டதில்லை. யார் நீ? இதுவரை என் அழைப்பை ஏன் உதாசீனப்படுத்தினாய்? எனது பெயர் ஊரு அரக்க குருவே. எனக்கு பூலோகம் வருவதற்கு அச்சமாக உள்ளது. அதற்கு காரணம் என்னவெனில், நான் இதுவரை தங்களது ஆணைகளை உதாசீனப்படுத்தியுள்ளேன். உதாசீனமா? காரணம்? காரணம் என்னவெனில், தங்களது அழைப்பை ஏற்று பூலோகம் வந்த அரக்கர்களுக்கு பாதாள லோகத்தின் மீது இருந்த உறவு விட்டு போய்விட்டது அரக்க குருவே. அவர்கள் அனைவரும் மரணத்தை பெற்றுக் கொண்டனர். எனவேதான் நான் எனது வாழ்வு முழுவதையும் பாதாள லோகத்திலேயே கழித்து விட்டேன். வீர அரக்கர்களின் ரத்தம் உன் உடலில் இருப்பதாக தோன்றவில்லை. எனது கோழைத்தனத்தால் எனது ரத்தம் தண்ணீராகி விட்டது குருதேவா. பூலோகத்தின் மண்ணை மிதித்ததும் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எனது அந்திம காலம் என்னை நெருங்குகிறது என்று உணர்கிறேன். உன்னை போன்ற ஒரு அரக்கனை இன்று வரையிலும் கண்டதில்லை. நீ எனது கேள்விகளுக்கு பதில் கூறும் வரையிலும் உனது வாழ்வு முடியாமல் சித்தியால் காப்பேன். பாதாள லோகத்தில் ஒரு அரக்கன் கூட உயிருடன் இல்லையா? இது நல்ல கேள்விதான் அரக்க குரு. எனக்கு தெரிந்த வரையிலும் பாதாள லோகத்தில் ஒரு அரக்கன் கூட உயிருடன் இல்லை. அதாவது என்னையும் எனது பிரிய மகன் துர்கமணியும் தவிர வேறு எவரும் இல்லை. ஆயினும் என்ன? ஆயினும் எனது மகன் நீண்ட நித்திரையில் இருக்கின்றான் குருதேவா. நீண்ட நித்திரையில் உள்ளானா? அவனது சிறு வயது முதலே அதிக அளவு மதுபானத்தை பருக கொடுத்து நான் அவனை நீண்ட நித்திரையில் ஆழ்த்தி விட்டேன். இனி அவனுக்கு யாராலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அரக்க குருவே. அவனுக்கு உணவும் தேவையில்லை, நீரும் தேவையில்லை. தங்களது அழைப்பை அவனால் கேட்க முடியாது. இவனை உயிர்ப்பித்தாக வேண்டும் சுக்ராச்சாரியா, உயிர்ப்பித்தாக வேண்டும். இவனுடைய மகன் மூலமாக தேவர்களை வெற்றி பெற்றாக வேண்டும். அரக்க குலத்தை மீண்டும் உயர்த்தியாக வேண்டும். ஜெய ஜெய மிருத்யுஞ்சய மகாதேவா. இல்லை, என்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சி வீணானது அரக்க குருவே. தாங்கள் மட்டும் மாதா திதியின் மீது ஆணையிட்டிராவிட்டால்
நான் நிச்சயம் இங்கு வந்திருக்க மாட்டேன். அரக்க குலத்தின் மறுவாழ்விற்காக நீ உயிரோடு இருக்க வேண்டும் ருரு. இல்லை அரக்க குருவே, இல்லை. இதுவரையிலும் நான் இவ்வாறான முயற்சியை ஒருபோதும் செய்ததில்லையே, ஒருபோதும் செய்ததில்லை சுக்கராச்சாரியாரே. இப்போது நீ உனது மகன் துர்கமனை எழுப்பியாக வேண்டும் ருரு. இல்லை அரக்க குருவே, இல்லை. என்னுடைய இந்த வாழ்க்கையில் என்னுடைய பெரிய இளம் மகனின் அழிவை காண என்னால் முடியாது அரக்க குரு. அரக்க குரு, நான் அறிவேன், எந்த ஒரு அரக்கன் பூலோகம் வந்தாலும் அவன் நிச்சயம் உயிரோடு இருந்ததில்லை. என்னுடைய மரணமானது இந்த பூலோகத்தில் நிகழ வேண்டும் என்று நான் ஒருபோதும் விரும்பியதில்லை சுக்கராச்சாரியாரே. இப்போது எனது உயிர் பெறுகின்றது அரக்க குருவே. எனது தவறுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் அரக்க குருவே. என்னை மன்னித்து விடுங்கள். உன்னுடைய மகன் துர்கமனை அரக்ககுல உயர்விற்கு ஆளாக்குகின்ற வரையிலும் நிச்சயம் என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது. நீ உனது குருவின் சக்தியை புரிந்து கொள்ள தவறிவிட்டாய். துர்கமனை பூ உலகம் அழைத்து வந்து அவனை வெற்றி வீரராக்குவேன். பலவித அற்புத சக்திகளை வரமாக பெற வைத்து இந்த முழு ஜகத்தையே, அரக்க குலத்தையே அங்கீகரிக்கவும் வைப்பேன். நீ எழ வேண்டும் துர்கமா. ஆனால் நீ எழுவதற்கு முன்பு உனது தந்தைக்கு அந்திம சடங்குகளை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உனது பாதி உயிரற்ற உடல் தந்தையின் பாசத்தில் மூழ்கிவிடும். ஓம் நமச்சிவாய. வாயு வேகத்தில் உனது மகன் உன்னை நிச்சயம் நினைவு கூறுவார். ஆயினும் உன்னை கண்டுபிடிக்க இயலாது. ரூரு, இவ்வாறு நீ அலைந்து கொண்டேதான் இருப்பாய். நான் மன்னிக்காத வரையிலும் அலைவாய். இப்போதே பாதாள லோகம் செல்ல வேண்டும். ஓம் நமச்சிவாய.